கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அது மாத்திரமில்லை, ஆனந்த சந்தோஷம் நிச்சயமாக வசனத்தின் மூலமாக உண்டாகும் என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். ஆண்டவர் எனக்கு வசனம் தந்தார். இந்த நாளில் உங்களோட கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தைன்னா சங்கீதம் 68:3 நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீதிமான்களோ என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்கள் நிற்க வேண்டிய இடங்கன்னா தேவனுக்கு முன்பாக நீங்கள் நல்ல ஆண்டவர்களோட வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள், கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், நீங்கள் ஆண்டவரோட பார்வைக்கு அருமையானவர்கள், ஆண்டவரோட இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க நீதிமான்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்களோ நீதிமானாகிய நீங்கள் நிற்க வேண்டிய இடம் எங்கன்னா தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். அவருக்கு முன்பாக நின்று பாருங்கள். ஆண்டவர் முன்பாக நீங்கள் நிற்பீர்கள் என்றால் ஆண்டவரோட வசனத்தில் நின்று ஆண்டவரோட சமூகத்தில் மகிழ்ந்து கலிகூர்ந்து நீங்கள் மகிழ்ந்து கலிகூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க ஆண்டவருக்கு நீதிமானாகிய நீங்கள் அவருக்கு முன்பாக நின்று துக்க முகத்தோடு நிற்கிறது ஆண்டவர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்புகிறது ஆண்டவர் விரும்பவில்லை. நீங்க எப்பொழுது அழுது கொண்டே இருக்கிறதே ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. எப்பொழுது கவலையோடு கூட இருக்கிறதே ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆண்டவர் விரும்புகிறதுனா தேவனுக்கு முன்பாக நீங்க வருகிற உங்களோட வாழ்க்கையில மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதை தான் நம்மளோட வேதத்தில் ஒரு அருமையான காரியங்களை பார்க்க முடியும். ஆபகுக் தீர்க்கதரிசி அழகா சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னோட வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரங்களில் சில சூழ்நிலைகளில் நம்மளோட எதிர்பார்த்தது போல தொழிலையோ இல்லை குடும்ப வாழ்க்கையிலையோ இல்லை தோட்டத்துறவுலையோ எதிர்பார்த்துருக்க ஆசீர்வாதங்கள் வரலன்னு நம்மளோட வாழ்க்கையில் கவலை வந்து விடுகிறது. ஆனால் அந்த அருமையான அந்த ஆபகுக் தீர்க்கதரிசியோட வார்த்தை அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், வயலிலே தானியங்கள் இல்லாமல் போனாலும், மந்தில மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள்ள களி கூறுவேன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதை தான் தேவன் விரும்புகிறார். உங்களோட வாழ்க்கையில் இழப்பு இருக்கலாம், சில வேளையில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் தோல்வியாக இருக்கலாம், சில காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வராமல் கூட போயிருக்கலாம், கைவிட்டு விலகி போயிருக்கலாம், சில வேளையில் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். என்ன வேதனை இருந்தாலும் அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது மகிழ்ந்து கலிகூறுங்க. என்ன மகிழ்ந்து கலிகூறுனா, கர்த்தர் எனக்கு நல்ல கண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறே, உமக்கு ஸ்தோத்திரமே, உங்களோட சமுத்திரம் கலி கூறுகிறேனையா, நல்ல கைகளை கொடுத்துருக்கீங்க, நல்ல கால்களை கொடுத்துருக்கீங்கப்பா, நல்ல கொடுத்துருக்க ஒவ்வொன்றுக்காக என்னோட வாழ்க்கையில் இப்போ இருக்கிறதுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி கலி கூர்ந்து நீங்கள் ஆவில் நிரம்பி ஜெபிப்பீர்கள் என்றால் ஆண்டோட வசனம் சொல்லப்படுது. ஆண்டவரே கர்த்தரின் பலன், அவரின் கால்களை உயரமான ஸ்தலங்களில் என்ன நடக்க பண்ணுவார் என்று அவர் அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதே போல நீங்களும் சொல்லி பாருங்க, மகிழ்ந்து களி கூர்ந்து பாருங்க. வேதத்தில் சொல்லப்படுறது அதுல அருமையான சங்கீதம் 68:3 ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் இல்லை, அடைவார்கள். நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள் என்றால் ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? நீங்க நல்ல கைகளை இது பண்ணி ஆண்டோட சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ணி நீதிமான்கள் அவருக்கு முன்பாக நின்று களி கூர்ந்து மகிழும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? நீங்க சந்தோஷம் என்னன்னா, கிடைச்சது நம்மளுக்கு ஏதோ எதிர்பார்த்து இருக்கிறது, இல்லை தொழிலில் லாபங்கள் வரும் பொழுது, இல்லை குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, எதிர்பார்க்கிற காரியங்கள் கைக்கூடி வரும்பொழுது சந்தோஷம் வரும். ஆனால் ஆனந்த சந்தோஷம் என்கிற என்ன தெரியுமா? நம்ம எதிர்பார்த்ததும் கிடைக்கும், எதிர்பாராத காரியங்களை கர்த்தர் செய்யும் பொழுது நீங்கள் நினச்சிருப்பீங்க, எனக்கு இந்த மாதம் ஒரு 50,000 ரூபா வந்தால் நல்லா இருக்குமே என்று நினச்சிக்க கொண்டிருப்பீங்க. கர்த்தருடைய நாம மகிமையை சொல்கிறேன், 5 கோடி ரூபா உங்களுக்கு வந்துச்சுன்னா எப்படி வரும்? ஆனந்த சந்தோஷம் வரும். அதே போல தான் கர்த்தர் செய்வார். உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒரு கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்குதா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்குதான்னு தெரியல, எங்கேயோ இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஆனந்த சந்தோஷம் உண்டாகும்படியாக கர்த்தர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை கர்த்தர் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுதுதான் நம்மளோட வாழ்க்கையில் ஆனந்த சந்தோஷம் உண்டாகுது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீதிமான்களாகிய நீங்கள் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் சொன்னது போல நீங்க அவருக்கு முன்பாக நின்று களி கூர்ந்து மகிழ்ந்து பாருங்க. உங்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி 100% நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிங்க. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்கன்னா, மாறா தண்ணீர் கசப்பாக இருந்தது. அவங்களுக்கு எங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நீரூற்று கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். ஆனால் எதிர்பார்த்தது ஒன்று, ஆண்டவர் 12 நீரூற்றை கர்த்தர் கொடுத்தாரு. அதே போல தான் அந்த நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற
ஒரு காரியத்தில் ஒரு நீரூற்றை பார்க்கும் பொழுது சந்தோஷம் வரும். 12 நீரூற்றை பார்க்கும் பொழுது பரிபூர்ணம் உண்டாகி ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். அதை தான் இந்த நாளில் கர்த்தர் செய்வேன் என்று உங்களை பார்த்து வாக்கு தத்தம் பண்ணுகிறார். நல்ல சந்தோஷமா இருங்க. ஆனந்த சந்தோஷம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களோட இருதயத்துக்குள்ள உண்டாகும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இருதயத்தில் உண்டாகும் பொழுதே உங்களுக்கு அற்புதம் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசித்து பாருங்கள். ஆனந்த சந்தோஷம் உண்டாகும்படியாக தேவனுடைய மகிமை இந்த நாளில் விளங்க பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நீங்கள் இந்த நாளில் 100க்கு 100 தைரியமாக சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்.